ஹாய், நான் உங்கள் வைல்டு பிரின்சஸ். இன்னைக்கு என்னோட ஒரு கவிதையை பார்க்கலாம். என்னன்னா, இந்த காதல் பண்ற ஆர்வக்கோளாறுகள் இந்த பொசசிவ்னஸ் கிறுக்குகள்கிட்ட போய் விழுந்துட்டு முழிக்கும் மாட்டிக்கிட்டு. ஸோ அந்த சம்பவத்தை மையப்படுத்தி இந்த கவிதையை நான் எழுதியிருக்கேன். அந்த கவிதையை பார்க்கலாம். பொசசிவ்னஸ். ஹலோ. சொல்லு. எங்க இருக்க? பஸ் ஸ்டாப்ல. எந்த பஸ் ஸ்டாப்ல? எப்போதும் எங்க பஸ் ஏறுவனோ அங்க. யார் கூட வந்த? தனியா தான் வந்தேன். பக்கத்துல ஏதோ சத்தம் கேக்கு. எங்க ஊர் பசங்க இருக்காங்க. ஓ, தெரிஞ்ச பசங்களா? ஆமா. வீடியோ கால் வாயேன். இந்த நடு ரோட்லயா? ஆமா. பஸ்ல ஏறினது பண்றேன். பஸ்ல ஏறினது பண்றேனே. பஸ் ஏறிட்டேன். நீ வஉசி கிரவுண்ட்ல நிப்பேன்னு நினைச்சேன். ஆஹா, அப்படி. முகம் சரியா தெரியல. இப்ப தெரியுதா? பக்கத்துல யாரு? பையன் மாதிரி இருக்கு. ஆமா, ஃப்ரெண்டு தான். தனியா வந்தோம்னு சொன்ன. லூசா நீ? அவன் பஸ்ல வரான், அவ்வளவுதான். ஏன் வேற சீட்டே கிடைக்கலையா? கிடைச்சா நான் ஏன் இங்க உட்கார போறேன்? பக்கத்துல இருந்தவன் நன்றாகவே தெரிந்த பையன்தான். என்னக்கா ஆச்சு? நான் வேணும்னா எழுந்திருக்கவா? நீ உட்காரல என எழுந்தவனை கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தேன். அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. என் கால்களுக்கு சாலை மட்டுமல்ல, மலை என்றில்லை, பாலை என்றில்லை, செருப்பு இல்லாமல் கூட நடப்பேன். நான் வெயில் காலத்தில் குடைபிடிப்பதில்லை. மழை காலத்தில் ஜுரம் வரும் அளவுக்கு நனைவேன். பனிகாலத்தில் பெக் பெக்காய் மது அருந்துவேன். நான் அஜித்குமார் என்ற பெயரில் ஒரு நாய் வளர்க்கிறேன். அது எப்போதும் என்னுடன் தான் தெரியும். என் பிரியமானவர்களுக்கு முத்தம் கொடுக்க தயங்க மாட்டேன். இதுதான் என் இடம், இதுதான் என் காலம், இதுதான் என் கருப்பொருள், இதுதான் என் உரிப்பொருள். எப்போதும் வீடியோ காலில் காட்டிக் கொண்டிருக்க முடியாது. பின் நாட்களில் உண்மையாகவே ருது வடிகிறதா என காட்டச் சொன்னாலும் சொல்வாய். மிக்க நன்றி அப்படின்னு இந்த கவிதையை நான் முடிச்சிருக்கேன். என்னன்னா, இந்த காதல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொசசிவ்னஸ்ன்ற பேர்ல சில சந்தேக பிராணிகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கும். எங்க இருக்க, என்ன பண்ற, இந்த பஸ்ல பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? இடம் இருந்தா யார் பக்கத்துலனாலும் நம்ம உட்காரதான் போறோம். அது தெரிஞ்ச பையனா இருந்தானே, தெரியாத பையனா இருந்தா என்ன? அதாவது உண்மையிலே சில பெண்களுக்கு பசங்க பக்கத்துல போய் உட்கார்றது பிடிக்காது. சில பேர் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இந்த சந்தேக பிராணிகளுக்கு அது பெரிய பிரச்சனை. லவ் பண்ணது பயிலுக்கு ஒரு சில பயிலுவா தேவையில்லாம போயிட்டு, நீ எதுக்கு அவன் பக்கத்துல உட்காந்துருக்க, நீ ஏன் அவங்க கூட பேசுற, நீ ஏன் இவங்க கூட சோவாருத வைக்க, இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. காதல் பண்ணும்போது எல்லாமே நல்லாதான் இருக்கும். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொசசிவ்னஸ்ன்ற பேர்ல சந்தேகப்பட்டுக்கிட்டு போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதான் கடைசியில இதுல 4 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் என் இடம், இதுதான் என் காலம், இதுதான் என் கருப்பொருள், இதுதான் என் உரிப்பொருள். என்ன சொல்லணும்னா, நான் எங்க வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் இருப்பேன். எனக்கு இடம்னு ஒண்ணு கிடையாது. நான் எந்த இடத்துலனாலும் நான் இருப்பேன், போவேன். என் கால் எங்க வேணாலும் நடக்கும். 2வது என்ன சொல்லுது, என் காலம். நான் எந்த காலத்துல எப்படி வேணாலும் இருப்பேன். வெயில் காலத்துல கொடை பிடிப்பேன், கொடை பிடிக்க மாட்டேன். மழை காலத்துல மழையில நனைவேன். அது ஏன் இஷ்டம், என் சௌரியத்துக்கு தான் நான் இருப்பேன். நீ யாரு திடீர்னு உள்ள என் விஷயத்துல தலையிடுறதுக்கு? ஸோ அதாவது ஒரு காதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க மேல அதிகாரம் செலுத்துறது. பொதுவா போயிட்டு அது பெண்களும் சரி ஆண்களும் சரி, மோஸ்ட்லி இப்போ ஆண்கள் பெண்கள்கிட்ட ஓவரா பொசசிவ்னஸ்ல நிறைய வேலைகளை பாப்பானுங்க. அவ இவ்வளவு நாள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பா. அதை எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு, அவளுக்கு ஒரு நீண்ட கால நட்பு இருந்திருக்கும், அதையும் கெடுத்து விடுவானுங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு கெடுத்து விடுறது. இது எல்லாமே எப்படின்னா, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலா இது அதுதான். இந்த பொசசிவ்னஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம்தான். அது எந்த ரிலேஷன்ஷிப்புக்குமே என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதே கிடையாது, சுத்தமா நல்லது. அப்படி ஒண்ணு இருந்தா அதுல இருந்து வெளிவரதான் நல்லது. சில பெண்கள் இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகி இருப்பாங்க. இந்த ஒரு காதல் பண்றோம் அப்படின்னா நம்ம முழு உரிமை அவனுக்கு தான் கொடுக்கணும், நம்ம அவங்க சொல்றது கேட்டிருப்பான், அவங்கள பத்தி நமக்கு கவலை கிடையாது. பட் சில பெண்கள் ரொம்ப இது என்ன இப்படி ரொம்ப நம்மளை போட்டு
அட்டாச் பண்ணிக்கிட்டு நம்மளை ரொம்ப போட்டு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அதான் மிக்க நன்றின்னு முடிச்சிருக்கேன். அதாவது உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புறது, இந்த இடம் நமக்கு செட் ஆகாது, இதுல இருந்து கிளம்புறது தான் நமக்கு நல்லது. அது எப்பேற்பட்ட காதலா இருந்துட்டு போட்டோம், அதுல இருந்து கிளம்புறது தான் மக்களே வந்து நல்லது. இந்த பொசிசிவ்னஸ் கிறுக்குகள்கிட்ட தயவு செய்து பழகாதீங்க. நான் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், நாளைக்கு பிற்காலத்துல இன்னும் அவங்க கிட்ட நம்ம அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அவங்களுக்கு இணங்கலை அப்படின்னா நம்ம வேண்டாம்னு சொல்றோம்னா அந்த அந்த வேண்டாம்னு சொல்ற ரைட்ஸ் கூட நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போயிடும். அதுதான் சொல்லியிருக்கேன். ருதுவடிதான் கூட செக் பண்ணி பார்த்தாலும் பார்ப்பானுங்க. அந்த மாதிரி சைக்கோக்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க கூட நம்ம பழகிட்டு தான் இருக்கோம். அதுல இருந்து வெளியே வர்றதுதான் மக்களே நல்லது. நல்ல ஆரோக்கியமான காதல் வந்து அந்த உறவை வந்து கொண்டு போகும், அது நீடிக்கும், அது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ஆனா பொசசிவ்னஸ்ன்ற பேர்ல நமக்கு இயல்பா சில விஷயங்கள் இருக்கும், அதை செய்ய விடாம தவிர்க்கிற ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப தவறு. அதுல இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடி வர்றதுதான் நமக்கு வந்து நல்லது மக்களே. அதனால பார்த்து கவனமா காதல் பண்ணுங்க, சரியா?